ஓம் ஸ்ரீ சாயிநாதாய நமः. ஓம் சாய்ராம். சாய் என்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, இந்த உலகம் உன்னுடைய முயற்சிகளை கவனிக்காது, உன் முடிவுகளைத்தான் கவனிக்கும். சிந்தித்து செயல்படு, இலக்கில் கவனமாயிரு. வாழ்க்கை ஒரு நிமிடத்தில் மாறுமோ என்று தெரியவில்லை, ஆனால் ஒரு நிமிடத்தில் நாம் எடுக்கின்ற முடிவானது நம் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்பதே உண்மை. தகுதியை மீறி ஆசைப்படுவது தவறே இல்லை, ஆனால் ஆசைப்பட்ட பிறகு அதை அடைவதற்கு உனக்கு தகுதி இருக்கிறதா என்று சந்தேகித்து கொண்டு இருக்கக்கூடாது. உன் தகுதியை வளர்த்து கொள்ளாமல் இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு. வாழ்க்கையில் சிறந்த நாட்களை அடைய சில மோசமான நாட்களோடு போராடியே ஆக வேண்டும். வாழ்க்கை என்றால் மேடு பள்ளம் இருக்கத்தான் செய்யும். அங்கே சமநிலை தேடுவதை விட சமாளித்து ஓடுவதே புத்திசாலித்தனம். உன் வெற்றி தள்ளி போகலாம், ஆனால் உன் முயற்சிகள் எப்போதும் வீண் போகாது. நம்பிக்கையுடன் முன்னேறு. 1000 பேர் ஏதேதோ யோசனைகளை எல்லாம் உனக்காக சொல்வார்கள். அவற்றையெல்லாம் தட்டி கழிக்காமல் கேட்டுக்கொள். ஆனால் முடிவை நீ மட்டுமே எடு. உன்னுடைய தெளிவான குறிக்கோளும் வெற்றியின் ஆரம்பமாக இருக்கும். உன்னுடைய குறிக்கோள் தெளிவாக இருந்தால் நிச்சயம் உன்னுடைய முயற்சி வெற்றியே கொடுக்கும். என் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கை போராட்டத்தில் நீ பட்ட காயங்கள் குணமாக சற்று காலதாமதம் ஆகும்தான். ஆனால் அதை நினைத்து கலங்காதே, அவை சீக்கிரமாகவே மாறிவிடும். உன்னுடைய கனவுகள் நினைவாக மாறும். உன்னுடைய காயங்கள் எல்லாமே மாறிவிடும். வெற்றியை விட சில நேரங்களில் தோல்விதான் செல்லமே வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்ற அனுபவத்தை கொடுக்கிறது. நீ செல்லுகின்ற வழியில் 1000 தடுமாற்றங்கள் வரலாம், ஆனால் அதனால் உன் பயணம் ஒரு நாளும் தடம் மாறக்கூடாது. உன் சாயப்பா உனக்கு வழித்துணையாக இருக்கிறேன். தன்னால் முடியும் என்ற நம்பிக்கை உள்ளவரிடத்தில்தானே வெற்றியும் வந்து சேரும். என்னாலெல்லாம் இதையெல்லாம் செய்ய முடியாது என்று நீ அந்த பொறுப்புகளை தட்டி கழித்து விட்டால் எப்படி உன்னால் அந்த வெற்றியை தேடி ஓட முடியும்? என் செல்லமே, விதைத்து கொண்டே இரு. நிச்சயம் அந்த விதை ஒரு நாள் நல்ல அழகிய செடியாக மாறும். அந்த செடியிலிருந்து அழகிய பூக்கள் பூக்கும். உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும். என் செல்லமே, சரித்திரம் உன்னுடைய பெயரை சொல்ல வேண்டும் என்றால் நீ பல முறை அதற்காக போராட வேண்டியிருக்கும். நினைத்த உடனே அனைத்தும் கிடைத்து விட்டால் அதற்கான மதிப்பும் குறைந்து விடுகிறது. எவ்வளவு தூரம் நீ போராடுகிறாயோ அவ்வளவு தூரம் அந்த முயற்சிக்கு பலன் இருக்கும். அந்த வெற்றியை நீ இறுதி வரை தக்க வைத்துக் கொள்வாய். என்னுடைய செல்ல குழந்தை, நீ மனம் தளராதே. கடைசி நிமிடத்தில் கூட உனக்கான கதவுகள் திறந்திருக்கும். கவலைப்படாமல் இரு. நீ ஒன்றை புரிந்து கொள், ஒளிப்படாத கல் என்றுமே சிலையாவதில்லை. அதனுடைய வாழ்க்கை மாறப்போவதும் இல்லை. வலிகளை தாங்கும் கற்கள் தானே சிலையாக மாறுகிறது. இந்த வாழ்க்கையும் அப்படித்தான். வலியில்லாத வாழ்க்கை வளமாக மாறுவது இல்லை. நீ எந்த அளவிற்கு வலியை தாங்குகிறாயோ அதைவிட 2 மடங்கு நன்மையை அடையப் போகிறாய். முடியாது என்று நீ சொல்வதையெல்லாம் நிச்சயம் ஒரு நாள் நீயே செய்து முடிப்பாய். இந்த உலகமே உன்னை திரும்பி பார்க்கும். நீ யாரை பார்த்தெல்லாம் ஏங்கினாயோ அவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி இருக்கிறது பாருங்கள். நான் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று உன் மனதிற்குள் வருந்தினாயோ அப்படிப்பட்ட வருத்தம் எல்லாமே தீர்ந்துவிடும். உன்னை உலகமே திரும்பி பார்க்கும். நீ எதிர்பார்த்த வெற்றிகள் எல்லாம் உன்னை வந்து சேரும். நீ இதுவரை போராடி கொண்டிருக்கும் போது சில நேரங்களில் உன்னுடைய வெற்றி தள்ளி போயிருக்கலாமே தவிர உன்னை விட்டு போகவில்லை. உன்னுடைய முயற்சி வீண் போகாது. அந்த வெற்றி உன்னை தேடி வந்து சேரும். என் செல்லமே, மனதால் வலிமையோடு இரு. உன்னை யாராலுமே வீழ்த்த முடியாது. இனி உன் வாழ்க்கையில் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்னும் பொழுதுதான் உன்னுடைய போராடும் குணமானது பல மடங்கு அதிகரிக்கிறது. இன்னும் வீரியத்தோடு போராடுவாய். எந்த சிக்கலுமே உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. அவற்றையெல்லாம் உன் வாழ்க்கையை செதுக்க வந்தவே என்று புரிந்து கொள். எல்லாவற்றிற்கும் தயாராக இரு.
எனக்கான நாள் வந்துவிட்டது என்று ஒவ்வொரு நாளையும் நீ எதிர்கொள்ள ஆரம்பித்து விட்டால் உன் வாழ்க்கை உனக்கானதாகவே மாறிவிடும். நீ பிறரை பாராட்டும் பொழுது எவ்வளவு மனதிற்குள் நினைத்து கொண்டாய்? நம்மை யாரெல்லாம் வந்து பாராட்ட வேண்டும் என்று ஆசைப்பட்டாய்? இப்போது நீ அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குத்தான் சென்று கொண்டிருக்கிறாய். எல்லோரும் உன்னை பாராட்டப் போகிறார்கள். என் செல்லமே, பலமுறை தோற்றுவிட்டேன் என்று கவலைப்படாதே. தோற்றாலும் பரவாயில்லை செல்லமே. ஆனால் போராடாமல் கிடைக்கும் வெற்றி என்பது நிலைக்காத ஒரு வெற்றி. அது உனக்கான வெற்றியாகவும் இருக்காது. நீயே போராடி அந்த போராட்டத்தில் நீ வெற்றி பெற்று விட்டால் அந்த வெற்றி உனக்கு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் கொடுக்கும். முடியும் வரை ஓடிக்கொண்டே இரு. உன்னால் முடியாது என்று ஒரு நாளும் நினைக்காதே. உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது அடுத்தவர்கள் அல்ல, உன்னுடைய உழைப்பும் உன்னுடைய முயற்சியும் தான். உன்னுடைய திறமை என்ன என்று உனக்கு தெரியும் அல்லவா? உன்னுடைய இலக்கை அடையும் வரை வெற்றியோ தோல்வியோ எது கிடைத்தாலும் பரவாயில்லை. வெற்றி கிடைத்தால் நான் மகிழ்ச்சி அடைவேன், தோல்வி கிடைத்தால் அதை எனக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கொள்வேன் என்ற மனப்பக்குவத்தோடு ஓடு. என் செல்லமே, நீ எந்த அளவிற்கு சோதனைக்கு உட்படுத்தப்படுகிறாயோ அதை விட பல மடங்கு நன்மையை பெறப்போகிறாய். என் செல்லமே, வருங்காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. நிகழ்காலத்தில் நீ நல்ல விதமாக இருந்தால் வரும் காலம் உனக்கு மிகவும் ஆனந்தமாக இருக்கும். கஷ்டங்கள் என்பது ஒவ்வொருவர் வாழ்விலும் வந்து கொண்டேதான் இருக்கும். அது நமக்கு வருவதும் கூட சில நேரங்களில் நன்மையை செய்வதற்குத்தான். அந்த கஷ்டம் என்பது வருவது உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய புரிதலை உனக்கு கொடுப்பதற்குத்தான். அதனால் அவற்றையெல்லாம் கண்டு சோர்ந்து விடாதே. நீ சோர்ந்து உட்கார்ந்து விட்டால் அவைகள் ஜெயித்ததாக ஆகிவிடும் அல்லவா? நீ உன்னை ஜெயிக்க வேண்டும் என்றால் உன் சோதனைகளை எல்லாம் சாதனைகளாக மாற்று. எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் நீ எப்படித்தான் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டு. உன்னை புறம் பேசுபவர்கள் முன்பு நீ தலை நிமிர்ந்து வாழ வேண்டும். இவன் எப்படி வாழ்வான் என்பவர்களுக்கு மத்தியில் நான் வாழ்ந்து காட்டுகிறேன் என்று வாழ்ந்து காட்டு. தயக்கம் காட்டாதே. உன்னுடைய வாழ்க்கை இது. மற்றவர்கள் உன்னை பற்றி பேசவும் நினைக்கவும் இதில் என்ன இருக்கிறது? நீ எல்லாவற்றையும் இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டு விடு. உன் திறமையை நம்பு, உன் சாயப்பாவை நம்பு. என் செல்லமே, சில நேரங்களில் இதை செய்யலாமா வேண்டாமா என்று உன் மனம் பின்வாங்க செய்யும். ஆனால் அப்படியெல்லாம் நீ அவற்றை விட்டு விடாதே. முன் வைத்த காலை பின் வைக்காதே. சாமர்த்தியம் இருந்தால்தான் எதையும் சமாளிக்கும் தைரியம் வரும். தைரியம் இருந்தால் எப்படியும் எல்லாவற்றையும் சமாளித்து விடுவாய். பலவீனம் கூட சில நேரங்களில் உனக்கு பலமாகத்தான் அமையும். இவனால் செய்ய முடியாது என்று உன்னை ஒதுக்கிவிட்டு செல்பவர்கள் சென்று விடட்டும். ஆனால் அவற்றையெல்லாம் நீ செய்து முடி. உன்னுடைய லட்சிய பயணத்திற்கு அவற்றை உறுதுணையாக மாற்றிக்கொள். உன்னை எவ்வளவு வேகமாக வீழ்த்த வேண்டும் என்று வீழ்த்துகிறார்களோ வீழ்த்தட்டும். அதைவிட 2 மடங்கு வேகமாக எழுந்தடி செல்லமே. உன்னை பார்க்கவே உன் எதிரி பயப்பட்டு நிற்பான். அந்த பயம்தான் உன்னுடைய வெற்றிக்கான முதல் படி. உன்னுடைய மனதிற்கு மகிழ்ச்சி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. என் செல்லமே, என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்போதும் கிடைத்து கொண்டே இருக்கும். மிகவும் அற்புதமான குழந்தை நீ. இனி உன் வாழ்வில் நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.